தோழர்களே, சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. நாளைக்கு அதாவது 7ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. இப்போது எப்படி சிவி அப்லோட் பண்ணுறது, மொபைலில் இருந்து அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி அதை நம்ம செக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு ஹோம் பேஜுக்குள்ளே போயிடணும். ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு யூசர் கொடுத்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு யூசரில் போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். இது எவ்வளோன்ட்டு கவுண்ட் பண்ணி போட்டுட்டு என்ட்ரி கொடுத்துடணும். இப்படி தான் உங்கள் இது காமிக்கும். இதில் போனோன்னா கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு இப்போது குரூப் 4ன்னு காமிக்கும் பாருங்கள். 2025 குரூப் 4ன்னு காமிக்குது. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வியூ டாக்குமெண்ட் காமிக்காது. நீங்கள் என்ன அப்லோட் பண்ணலன்னா இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் காமிக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இப்போது இந்த மாதிரி காமிக்குதுங்களா. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு காமிக்குது. இப்போது அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலுன்றது 500 KB தான் இருக்கணும். இப்போது அந்த எப்படின்னா இந்த சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்தா இங்கே வந்து சூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைல் நேம் காமிக்கும். அப்லோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வியூ டாக்குமெண்ட் காமிக்கும். இப்போது வியூ டாக்குமெண்ட்டு கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் வந்து டவுன்லோட் ஆகி காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் காமிக்கும். எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிங்கிற அப்புறம் இந்த மாதிரி கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் வரும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து வந்து 10th 12th, அதுக்கடுத்தது யூஜி, பிஜி இருந்தால் பிஜி, அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் என்ஓசி. இந்த மாதிரி நீங்கள் இப்போது டிஎன்பிஎஸ்சி என்னென்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது போன ரெக்ரூட்மெண்ட்டில் ஜாயின் ஆகாததுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகாததுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்து திரும்ப இப்போது நோட்டிஃபிகேஷனு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா அதை வந்து இது பண்ணணும், அதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அண்டர்டேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங்கை வந்து அதர்ஸ் டாக்குமெண்ட்டில் வச்சு நீங்கள் என்ஓசி அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த என்ஓசி வந்து ஃபிசிக்கல் கவுன்சிலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் சிவியை பற்றி. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.